டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் பேசியதாகவோ அல்லது எழுதியதாகவோ ஒரு சில வரிகளை குறிப்பிட்டு இப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார் தானே என்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். இதற்கு இந்த பிரச்சனை எங்கிறது தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக சென்னை புத்தக காட்சியில் ஒரு புத்தக வெளியீடு, தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு புத்தக வெளியீட்டில் அவர் பேசியதை கண்டித்து சுபவீர பாண்டியன் தலைமையிலான இந்த எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா பிறமொழியாளர்கள் ஒரு 3-4 பேர் அவர்கள் தொடர்ந்து எக்ஸ் தளத்தை பயன்படுத்தி கொண்டு திரு சீமான் அவர்களுக்கு 24 மணி நேரமும் அவர்கள் சீமானை பற்றி அவதூறான, அவரது குடும்பத்தை பற்றி அவதூறான கருத்துக்களே பரப்பிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் தளத்தினுடைய கையாண்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் பெயரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள். அதே போல் யூடியூப்லேயும் இதே போல் இவர்கள் தமிழ் பெயரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் இருக்காங்க. இது தவிர சில தமிழ் திருடர்களும் இருக்காங்க. அதை ஒட்டுக்குழுக்களாக இருக்கக்கூடிய 1-2 தமிழர் யூடியூபர்களும் அதே போல் எக்ஸ் தளத்தைச் சேர்ந்தவர்களும் இவர்களும் பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது தொடர்ந்து கடந்த ஒரு 10 நாட்களாக இது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக அவர் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சன் நியூஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக திரு சீமான் அவருடைய செய்தியே வெளியிடாத சன் நியூஸ் தற்பொழுது பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் திரு சீமான் அவர்கள், எடுத்துக்காட்டாக சீமான் அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள் இறக்கும் ஒரு போராட்டத்திற்கு அவர் இன்றைக்கி தலைமை தாங்கிறார் அல்லது பங்கேற்கிறார். அப்போது அந்த கள் என்பது உணவுப் பொருள். நீங்கள் டாஸ்மாக் சாராயத்தின் மூலமாக பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் யார் சம்பாதிக்கிறாங்க? திமுக அதிமுகவை சேர்ந்த அதனுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் தான் அதில் பார்த்திங்கன்னா சாராய ஆலைகளே வைத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு உணவுப் பொருளான கல்லை இறக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை. அதில் பார்த்திங்கன்னா சன் நியூஸ் அவர் கள்ளு குடித்தார் என்று தான் செய்தி போடுகிறார்களே தவிர அந்த கல்லிறக்கும் போராட்டம் எதற்காக என்பதை அவர்கள் சொல்லலை. ஏன்னா சன் நியூஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் KAL என்கிற ஒரு பெயரில் சாராய ஆலை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால் ஒருவேளை சன் நியூஸினுடைய செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இப்படி ஒரு செய்தி வெளியிட்டாரன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சன் நியூஸ் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே யாரெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியில் போய் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியில் போய் வேறு வேலை பார்த்துருக்கிறவங்க போய் தேடி பிடிச்சி கொண்டு அவருடைய வைத்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வெளியேறினார்கள் என்று தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் செய்தி போட்டுட்டு இருக்காங்க. 5-10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியே போன 4-5 பேரை கூட ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் உட்கார வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுக இணைந்ததை போலவெல்லாம் தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பரப்புரைகளை மேற்கொண்டு வராங்க. ஆக நாம் தமிழர் கட்சி மற்றும் திரு சீமான் அவர்கள் மீது தொடர்ந்து இது போன்ற சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறு அவர்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் யாரா இருக்காங்கன்னா 100% 97% பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர்களாக தான் இருக்காங்க. அவர்கள் தமிழர்களாகவே இல்லை. இது ஏன் நம்ம இத்தனை நாளாக சொல்லாமல் நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருந்தோம்னா இன்று சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று வெளிப்படையாகவே கிட்டத்தட்ட இன்று தமிழர் கூட்டமைப்பு அமைப்பினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திச்சாங்க. அப்போ வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க, இந்த போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக திரு சீமான் பெரியார் அவர்களை பற்றி பேசியதை கண்டித்து 22ஆம் தேதி நாளை சீமான் வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை 32 அமைப்புகள், இந்த 32 அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை இந்த 32 அமைப்புகள் சென்னையில் ஒரு போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. 32 பேர் லிஸ்ட் இருந்துச்சே தவிர ஆனால் வந்தவங்க பார்த்தீங்கன்னா 25 பேர் கூட இல்லாமல் இருந்தாங்க. அதனால் நாளைக்கு அப்படி ஒரு கூட்டக்குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று வெளியூரில் இருந்தெல்லாம் இப்போ பணம் கொடுத்து ஒரு பெரும் பொருட்செலவில் அதுக்கான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டு வருதுன்னு பார்க்குறோம். இதை இந்த முற்றுகை போராட்டம் என்பது அது ஒரு முறையற்ற முற்றுகை போராட்டம். இது சட்டம் ஒழுங்கை கெடுத்துவிடும். இவர்கள் வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பிறமொழிக்காரங்களாக இருக்காங்க. ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு தமிழர் தலைவரான திரு சீமான் அவர்களை பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் முற்றுகையிடுகிறார்கள். இது எப்படி இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதை அனுமதிக்கிறது, இந்த அரசாங்கம் எப்படி அனுமதிக்கிறது என்கிற கேள்வியை இந்த தமிழர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கறிஞர், அவரும் இந்த முன் வச்சிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் அமைப்புகளுக்கெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது, சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் குறிவைத்து சமூக ஊடகங்களிலும் அவதூறு பரப்பி எப்படியாவது அந்த கட்சியை முடக்கிவிட வேண்டும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை பார்த்தீங்கன்னா கட்சியை செயலற்று போக செய்துவிட வேண்டும், சீமான் அவர்களை முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 24x7 இந்த மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள், அவர்கள் பிறமொழியாளர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. ஆக அவர்கள் தான் நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் தொடர்ந்து சீமான் அவர்களை தமிழ் பெயர்கள் வச்சுருக்காங்க. எல்லாருமே நீங்கள் கரிகாலன், கபிலன்லாம் பேர் வச்சுருக்கானுங்க. ஆனால் அவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா வேறு மொழியாக இருக்குது. அப்போ தமிழர் பெயரில் வந்து இருந்து கொண்டு ஃபோர்ஜரி வேலையை செய்து கொண்டு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிற இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து ஃபோட்டோஷாப் படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றுகிறார் என்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல உங்கள் ஒரிஜினல் பேரை வந்து வைங்களாடா, நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் சீமான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு அருகதை இருக்கிறது இல்லையா? அது வந்து இப்போ இல்லை. ஆக இன்று வெட்ட வெளிச்சமாக இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இன்று இது போன்ற வந்து மறைமுகமாக தமிழ் பெயர்களை வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே பிறமொழி தாய்மொழியான பிறமொழியை பேசிக்கொண்டு வெளியே தமிழ் பேசிக்கொண்டு திரிகிறவர்கள் தற்பொழுது அந்த பூனைக்குட்டிகள்லாம் இப்போ வெளியே வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்று இந்த தமிழர் கூட்டமைப்பு வெட்ட வெளிச்சமாக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னது வந்து தெரிகிறது. இப்போது நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்குள்ள சண்டை வந்துடும். அண்ணன் தம்பி சேர சோழ பாண்டியர்கள் தொடர்ந்து போரிட்டு கொண்டு தான் இருந்தார்கள். ஏனென்றால் தமிழர்கள் வீரமும் அன்பும், வீரமும் காதலும் என்று வீரமும் அன்பும் வந்து தமிழர்களுடைய குணம் அது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு இடையே வந்து ஒரு 2 ஆண்களுக்குள்ள மகன்களுக்குள்ள வந்து சண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோதிக்கலான்னு பார்க்குறியா, சரி வா பொதுவான ஒரு இடம் சொல்லு, அங்கே வந்து நானும் ஆள் கூட்டு வரேன், நீயும் ஆள் கூட்டு வர, மோதிக்குவோன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் திராவிடர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த தமிழ் பெயரில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய பிறமொழி திராவிடர்கள் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வர்றேன்றாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து முற்றுகையிடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் அவர் வந்து அரசியல்வாதி, அவருக்கென்று அலுவலகம் இருக்கிறது. அவர் வந்து பொது இடத்துல அலுவலகத்தை போய் நீங்கள் வந்து அங்கே போய் நின்று நீங்கள் கேட்டால் கூட கேட்கலாம், இல்லை நீங்கள் பொதுவெளிக்கு வந்து வாங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு வீட்டுக்கு செல்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடர் கழகம், திராவிடம் இயக்கத்தில் வந்து குறிப்பாக திராவிடர் கழகங்கள் என்று இருக்கக்கூடிய இவர்களுக்கே உண்டான ஒரு தனி ஒரு வீரத்தனமான ஒரு நிகழ்வு. என்ன காரணம்னா, இப்படி வீட்டுக்கு வந்துடுவாங்களோ என்கிற பயத்திலேயே பல பேர் குறைகளை சுட்டி காட்டாமல் பயந்து அஞ்சி நடுங்கி விடுவார்கள் என்பதுதான் இவருடைய உத்தியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி யாராவது ஒருத்தர் வீட்டை போய் முற்றுகையிடுறோமே, திரும்பி நமது வீட்டை அவர்கள் வந்து முற்றுகையிட்டால் என்ன ஆகும் என்று அவர்கள் சிந்திப்பதே இல்லை. என்ன காரணம்னா, அவர்களுக்கு பின்னால் காவல்துறை இருக்கிறது, அரசு இருக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டைக்காரர்கள், நம்மளை மீறி யாரும் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஈவே ராமசாமி பெரியாருடைய சீடர்கள், பக்தர்கள் என்றெல்லாம் தொடர்ந்து அவர்களுக்குள் ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஒரு உயர்வான எண்ணங்களை வைத்துக்கொண்டு தான் இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு தமிழ் மக்களை வந்து ஏய்த்து பிழைத்து அவர்கள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. தமிழர்களுடைய கூட்டமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களும் தற்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உன்னிப்பாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கருத்து மோதல். இப்போ சீமான் அவர்கள் திரு பெரியார் அவர் பேசியதாக குறிப்பிட்ட கருத்து, அது கருத்து மோதல்லாம் கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு அது நீங்கள் பொதுவெளியில் வந்து விவாதத்துக்கு வான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வருவேன், அது கூட்டத்தோடு வீட்டுக்கு வருவேன்னா இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சீமான் வீட்டை வந்து முற்றுகிட வேண்டும் என்று இந்த மே 17 அந்த அமைப்பு வந்து அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தரித்த பள்ளிவால் போல தொடர்ந்து கிட்டத்தட்ட சில நாட்களாகவே துடித்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து யாரும் தெரியும், மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி எந்த உளவு அமைப்பினுடைய செயல்பாட்டில் இருக்கிறார், அவர் வந்து ஈழத்தமிழர் அமைப்பினுடைய அனைத்துலகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் எப்படி அவர் தொடர்போடு இருக்கிறார் என்பது ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக உலகெங்கிலும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு மே 17 திருமுருகன் காந்தியினுடைய ரோல் என்ன, இப்போ யாருக்காக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். இப்போ அவரோடு இணைந்துதான் தற்பொழுது வந்து கோவை ராமகிருஷ்ணன் செய்கிறாரு, குளத்தூர் மணி அதே போல வந்து திடீரென்று வந்து அவருடைய தரத்தை விட்டு பல ஆயிரம் அடி கீழே இறங்கி வந்து தற்பொழுது சீமானை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு உந்துதல் கொடுத்திருக்காங்க. ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன் அதே போல இவர்களெல்லாம் வந்து இவர்கள் தான் முக்கியமாக களத்தில் நிற்கிறதுனால இவர்கள் பெயரை நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. இவர்களுக்கு நம்ம போய் வந்து உலகளாவிய விளம்பரம் கொடுப்பதற்காக நாம் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் தான் இப்போ வந்து மிக முக்கியமான இந்த பின்னணியில் இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த யூடியூபர்ஸ், எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள், தமிழ் பெயரில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள், இவ்வளோ தான் மொத்தமே இவங்க தான் வந்து இந்த சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கான அழுத்தம் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா, இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் எந்த அமைப்போடு, எந்த உளவு அமைப்புகளோடு இவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம என்ன எதுக்காக இதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அது அங்கீகாரம் பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு நிறைய மனுக்கள், புகார் மனுக்களை தேர்தல் ஆணையத்துக்கே இந்த கூட்டம் அனுப்பியது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அதில் ஒரு ஃபோட்டோஷாப் என்று மேதகு தலைவரோடு அவர் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு புகைப்படம் ஃபோட்டோஷாப் என்று இவர்களே கற்பனை செய்து கொண்டு உடனே ஒரு வழக்கறிஞர் மதுரையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இந்த ஃபோட்டோஷாப் படத்தை வைத்து திரள்நிதி என்கிற பெயரில் பல கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு கொடுக்குறார். இப்போ அந்த போன வழக்கறிஞர் மனுதாரர்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் சீமானவர்கள் வாங்கி ஏமாற்றி இருந்த பரவாயில்ல,
ஆக அப்படி ஒரு துடிப்போடு கொண்டு போய் புகார் கொடுப்பது, அங்கங்க ஊர்களில் புகார் கொடுப்பது, அவதூறாக பேசிவிட்டார் என்று புகார் கொடுப்பது, அதே போல தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பது. இதற்கிடையில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து நான் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கான பயிற்சி கருத்தரங்களை போய் அங்கே போய் ஒரு பிரிவினைவாதி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர் என்று சொல்வது தற்பொழுது கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு சலசலப்பை, ஒரு பிரிவினவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்போடு இருக்காரு. இவர் இப்படிப்பட்ட புகார்களுக்கு ஒட்டுமொத்தமாக சீமான் அவருடைய அந்த இமேஜ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த ஆளுமையை சுக்குநூறாக உடைத்து விட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பல அழுத்தங்களை கொடுத்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வீடு முற்றுகை இருக்குது இல்லைங்களா, இந்த வீடு முற்றுகை என்பது மிக முக்கியமாக நம்ம இதில் என்ன கவனிக்கப்பட வேண்டியது இருக்குன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீட்டில் குடியிருந்தார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அந்த வீட்டை அவர் வந்து காலி செய்து வேறு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது. ஆனால் அங்கே சென்னையில் அவருக்கு யாருமே வீடு கொடுக்கல. இதுதான் ஒரு கடந்த காலத்தில் இருந்த ஒரு பேருண்மை. அப்படி இருக்கும்போது தற்போது வந்து அவர் இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் வந்து வீட்டை முற்றுகிடுகிறேன் என்று போகும்போது என்ன ஆகுன்னா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு அச்சப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அங்கே சுற்றி குடியிருக்கக்கூடியவர்களும் அச்சப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, சீமான் வந்த காரணத்தால் இங்கே பூரா வந்து ஒரே தகராறாகுது, எனவே அவர் இங்கிருந்து வந்து அவர் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சீமான் அவர்களை அவர் வீட்டு தங்குவதற்கு இடமில்லாமல், அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு மிக முக்கிய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா அவங்க அலுவலகத்தில் போயெல்லாம் அவங்க முற்றுகிடணும். சீமான் வீட்டை முற்றுகையிட்டால் சீமான் வீட்டினுடைய உரிமையாளர், வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமையாளர், சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவரை அந்த இடத்தை மட்டும் காலி செய்வதற்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, சீமான் வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டோம் அப்படின்னா சீமானுடைய தம்பிகள் வந்து அவர்களை ப்ரொவோக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர்களை தூண்டிவிட்டு அவர்களை வெறியேற்றி அதில் ஒரு வந்து அடிதடி ஏற்படுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சீமான் அவர்களால், அதே போல் அவர் வந்து பிரிவினை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கவராக இருக்கார், அதே போல் திரள் நிதியை வந்து ஃபோட்டோஷாப்பை வச்சு வாங்கிட்டார். எனவே இதெல்லாம் காரணமாக காண்பித்து எப்படியாவது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒட்டுமொத்தமான கட்சியை தடை செய்வது, அதே போல் சீமான் அவர்களுடைய அந்த ஆளுமையை உடைப்பது, கட்சியை கலகலக்க வைத்து விடுவது, மொத்தத்தில் தமிழ் தேசியம் என்கிற சொல்லே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதுதான் இவருடைய பின்னணியாக இருக்கிறது. சரி, இவர்களெல்லாம் உளவு அமைப்பினுடைய அடிப்படையில் தான் இயங்குறாங்க அப்படிங்கிறது நான் சொன்ன உலகில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களுக்குமே தெரியும். ஏனென்றால் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தற்பொழுது வந்து நாங்கள் தான் வந்து 2009 வரைக்கும் வந்து இயக்கத்துக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்தோம், நாங்கள் தான் பாடுபட்டோம், நாங்கள் சிறை சென்றோம், அத்தனையெல்லாம் செஞ்சான்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி நாளில் முள்ளிவாய்க்கால் அந்த அவலம் நிகழ்ந்த இறுதி நாளில் நடேசன் அவர்கள் அங்கிருந்து அலைபேசியில் சேட்டலைட் ஃபோனில் தொடர்பு கொண்ட போது இங்கே அந்த அலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு கேரளாவுக்கு தப்பிச் சென்றவர்களாம், ஓடிச் சென்றவர்களாம் இருக்கிறார்கள். அதே போல அந்த அலைபேசி எடுக்காமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அது பற்றியெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். இன்றும் பல தளபதிகள் வெளியே உயிரோடு இருக்கிறார்கள். அதே போல திரு சீமான் அவர்கள் அங்கே ஈழத்திற்கு சென்றாரா, தலைவரை சந்தித்தாரா என்ன என்பது பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் விட ஒரு சிற்றறிவு இருக்கக்கூடியவனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் 5 நிமிடம் பார்த்தாரா, இல்லை 1 நிமிடம் பார்த்தாரா, 10 செகண்ட் வந்து மேதகு தலைவரை பார்த்தாரா என்பது முக்கியமல்ல. ஆனால் மேதகு தலைவர் அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த போராட்டத்தினுடைய அத்தனை வடிவங்களையும் உள்வாங்கி தமிழ்நாட்டில் 14 ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பை உருவாக்கி அந்த தம்பி தங்கைகள் நாம் தமிழருடைய எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் காவல்துறையை அனுமதி கொடுக்கிறது என்றால் என்ன, அந்த அளவுக்கு அவர்கள் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் அதை நடத்துவார்கள். கூட்டம் நடந்து முடிந்த பின் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றி கொண்டு போய் வேறு இடத்தில் வந்து எங்கே குப்பை கொட்டணும் அங்கே கொட்டிட்டு வருவாங்க. அதே போல் வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஆடல் கலைஞர்கள், நடன கலைஞர்களிருந்து அவர்கள் யாராக அந்த இசைக்கலைஞர்கள் வந்தாலும் அவர்களுக்கு முன்கூட்டியே அதற்கான பணத்தை கொடுத்து விடுவது என்று மிக ஒழுக்கமாக அவர்கள் 14 ஆண்டு காலமாக கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறது, காவல்துறை அவர்களுக்கு வந்து இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு அவர் இடம் கொடுக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய பொது மேடையில் பேசக்கூடிய அந்த தம்பி தங்கைகள் எல்லாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்குவமான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான தமிழ் தேசிய அமைப்பை, மேலெழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சியை
சுத்தமாக வேறறுத்து விட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு இவர்கள் ஒரு சாக்காக எடுத்துக்கொண்டதுதான் ஈவே ராமசாமி பெரியாரை பற்றி திரு சீமான் அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டார் என்று இவர்கள் புலம்புவது. எனவே இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா இத்தகைய அவருடைய வீட்டை காலி செய்ய வேண்டும், கட்சி எப்படியாவது அதற்கு இடையூறு கொடுத்து விட வேண்டும், தமிழ் தேசிய எழுச்சி அடுத்ததாக மேலெழுந்து வந்துவிடக்கூடாது என்பது இத்தனை நோக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இதெல்லாம் உளவுத்துறையினுடைய தமிழ்நாடு உளவுத்துறை அவங்களுக்கு இந்த அழுத்தங்கள்லாம் கொடுப்பாங்க. இதை தாண்டி இந்திய அளவில் இருக்கக்கூடிய இலங்கை உளவுத்துறை எல்லாம் இதற்கு பின்னணியில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் நாம் பேசும்போது தெரிகிறது. அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், தேர்தல் ஆணையத்திலும், மாநகர காவல்துறை ஆணையத்திலும் தேர்தல் அதிகாரிகளிடம் கொண்டெல்லாம் சென்று புகார்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்திய உளவு அமைப்பிடம் சென்றும் இது போன்ற புகார்களையும் போட்டுக் கொடுத்தல்களையும் செய்யாதா, இலங்கை உளவுத்துறையிடம் போட்டுக் கொடுத்தல்கள் செய்யாதா என்பது ஒரு குழந்தைக்கு கூட சிந்தித்தால் புரியக்கூடிய ஒன்று. எனவே இவர்கள் இந்த அளவுக்கு மிக ஆழமாகவும் அகலமாகவும் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு வெளியே தெரியக்கூடிய இந்த 3-4 தலைகள் என்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். ஆனாலும் தமிழ் தேசியம் கடந்த காலங்களில் சீபா ஆதித்யநாத் காலமாக இருக்கட்டும், அடுத்ததாக பல்வேறு தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம், தமிழ் தேசிய ஆளுமைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் அன்று முடக்கப்பட்டது. ஆனால் 2009 முள்ளிவாய்க்கால் அவலமும் அதே போல ஜல்லிக்கட்டுக்காக தமிழர்கள் ஒன்று கூடிய இந்த காலகட்டத்திற்கு பிறகான தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது கடந்த காலங்களைப் போல அல்ல. இளைஞர்களும் இளையோர்களும் தமிழர்களும் ஏராளமாக இழந்து விட்டிருக்கிறார்கள். இந்த பிறமொழியாளர்களுடைய ஆட்சியின் காரணமாகவும் அவருடைய மேலாதிக்கத்தின் காரணமாகவும். எனவே தமிழ் தேசியம் என்பது இவர்கள் நினைப்பதைப் போல ஒரு கிள்ளுக்கீரை அல்ல. இவர்கள் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்காக இருக்கலாம். ஆனால் அந்த ஐஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய அதைவிட மிகப்பெரிய பல இமயமலைகளை ஒன்று சேர்த்தால் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த முறை வலிமையாக இருக்கிறது உலகெங்கிலும் வாழக்கூடிய 14 கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.